இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. மனிதர்கள் ஏராளமான வாக்குகளை நமக்கு கொடுத்திருக்கலாங்க. அநேக நேரங்களில நான் இருக்கேன்னு சொல்லி மனிதர்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த வாக்க மனிதர்கள் காப்பாத்திருக்க மாட்டாங்க. மனிதர்கள் அந்த வாக்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் இந்த நொடி பொழுது வரைக்கும், நம்ம பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் நமக்கு என்னென்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு, என்னென்ன வாக்கு தத்தங்களை நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில சொல்லி இருக்கிறாரு, அதை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற தாமதம் ஆகுமே தவிர அது ஒரு நாளும் அது பொய்யா போகாது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை கைவிடுகிறதே இல்லை. இந்த நேரம், இந்த நாட்களில, இந்த நேரத்துல நீங்க என்ன சூழ்நிலையில வேணா இருக்கலாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யற வரைக்கும் சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா என் வாக்கு ஒரு நாளும் மாறாது. நான் உன்னை கைவிடுகிறது இல்லை. இன்னைக்கு நம்ம செபிக்கலாங்க. ஆண்டவரே, சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குப்பா, என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே, உங்க வாக்கு தத்தத்துல நான் நடக்க எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நம்ம செபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உன்னதங்களில் உயர்ந்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்களே சப்பா, நான் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுகிறது இல்லைன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. மனிதர்களை நாங்க நம்பி இருந்தோம் ஆண்டவரே, மனிதர்கள் எங்களை கைவிட்டுட்டாங்க ஏசப்பா. ஆனா நீர் கைவிடாத தெய்வம் அல்லவா ஆண்டவரே. அந்த வாக்கு தத்துவத்தை செய்து முடிக்கும் அளவும் கர்த்தர் நீர் என்னை கைவிடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து நடத்துங்கன்னு சொல்லி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்பெடுக்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆமாங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். God bless you. God bless you.